ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். சாய் பவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை வெள்ளை பேப்பரில் வச்சு இன்று இரவு 9 மணிக்கு மேலே நீங்கள் இரவு தூங்க செல்லுவீங்க இல்லைங்களா, அப்போ 9 மணிக்கு மேலே தான் இதை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு இப்படி செய்யும் பொழுது அந்த பேப்பரில் நான் சொல்லுவது போல் எழுதி அந்த பொருளை வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரிங்க, எல்லாமே தடையாகவே இருக்குது. ஒரு கடன் வாங்கினாலும் சரி, ஒரு கடன் கொடுத்தவங்கக்கிட்ட பணம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தவணையாகவே இருக்குது. எல்லாமே ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தி தான். அதே போல் இந்த தீய சக்தி, கண்டிஷ்டி, போட்டி, பொறாமை அனைத்தையும் விளக்கக்கூடியதற்கு அற்புதமான நாட்கள் என்ன நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைங்க. இந்த வியாழக்கிழமை இரவு இப்படி நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு அதீத பலன் அதிகரிக்கும். அதே போல் இந்த பொருள் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நமக்கு நிறைய போட்டி பொறாமைகள் இருக்க காரணம் எதிரிகள். நம்ம இந்த எதிரிகளை விரட்டி அடிப்பதற்கு நான் சொல்கிறது போல தான் நீங்கள் செய்யணும். ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் சிகப்பு கலர் பேனா எடுத்து அதில் உங்களை யார் நம்மளை போட்டி பொறாமையாக அதாவது உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட பெயர்களை எழுதிருங்க. அவங்க என்னுடைய எதிரிகளை விரட்டி அடிக்கணும், என் கடன் பிரச்சனை முழுவதுமாக நீங்கணும், எனக்கு இந்த இது போல் தடைகளே வரவே கூடாது, கண்டிஷ்டி நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சிகப்பு கலர் ரெட் கலர் பெனில் தான் நீங்கள் எழுதணும். எழுதிட்டு அதில் நீங்கள் வைக்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வெண்கடுகு 1 ஸ்பூன் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் உங்களோட இடது கையால் அதை உங்கள் தலையை 3 முறை சுற்றுங்க. கிழக்கு திரும்பி நின்று 3 முறை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் 9 மணிக்கு மேலே தான் செய்யணும். வெளியில் எடுத்துகிட்டு போய் அதில் அந்த தீப்பெட்டி வச்சு பற்ற வச்சு விட்டுருங்க. அது ஃபுல்லாக எரிஞ்சு வெடித்து போயிடும். அது போன பிறகு நீங்கள் திரும்பி பார்க்காம கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு வந்துடுங்க. காலையில் அதை அள்ளி குப்பையில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் இது போல் உங்களுக்கு அதிக தொந்தரவுகள் இருந்தால் ஒரு தொடர்ந்து வியாழன், ஞாயிற்றுக்கிழமை இது போல் வாரத்தில் 2 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எனக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அது கட்டுக்குள்ளே அடங்கின பிறகு அதை அப்படியே கண்டினியூவாக பண்ண வேண்டியதில்லை, அப்படியே நிறுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.